நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே நமக்குனே வச்சுக்கிறது நல்லதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஞானத்தின் ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நம்மகிட்ட இருந்து கொடுத்துட்டோம்னா அது இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காம போயிருமோ, அது நம்மளை விட்டு போயிருமோ, நம்ம சேர்த்து வச்சதை நம்ம கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம கஷ்டப்படும் போது யார் நமக்கு தருவா அப்படிங்கிற பயம் அச்சுறுத்தி இன்னைக்கு எல்லாரையுமே பயமுறுத்துது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னலம் சுயநலம் பெருகிருச்சு. வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். யூதர்கள் ஒரு மிக முக்கியமான கோட்பாடை தங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாங்க. கொடுப்பதில் இருக்கிற வல்லமை. வாழ்க்கையில எவ்வளவாய் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதான கொள்கையில நம்ம ஒரு நாளும் வாழும். இடம் கொடுக்கிறது, வாழ்க்கை கொடுக்கிறது, பணம் கொடுக்கிறது, விட்டு கொடுக்கிறது, மன்னித்து விடுகிறது, எல்லாமே ஒரு கொடுத்தல் தானே. கொடுக்க பழகுங்கள். நீங்க கொடுக்க கொடுக்க ஒருத்தருடைய நம்பிக்கையை சம்பாதிப்பீர்கள். நம்பிக்கையை சம்பாதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு உறவு என்கிற செல்வாக்கு கிடைக்கும். சிலர்லாம் நினைப்பாங்க பணத்தை கொடுத்து அதிகாரத்தை காமிக்கலாம், கொடுத்துட்டா ஒருத்தனை நம்மளை அடிமைப்படுத்திக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நல்லா வச்சிருக்குமா? இந்த எண்ணங்கள்லாம் ஒரு மனுஷனை உயர்த்துமா? இல்லவே இல்லை. கொடுத்து விடுங்கள்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு விட்டுடும். தட்ஸ் கிவிங். அந்த கிவிங் இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்பி எடுத்துக்கிறது தான் ஆசைப்படுறாங்களே தவிர கொடுத்து விட்டுடணும் அப்படிங்கிற எண்ணம் போகுது. யூதர்கள் சொல்றாங்க, கொடுத்து விட்டுட்டா நாம ஒரு கால்வாயாய் மாறுவோமா, சேனலா மாறுவோமா. ஒவ்வொரு கொடுத்தலும் ஒவ்வொரு சேனலா மாறுமா. அந்த சேனல் ஒரு கால்வாய் நமக்கு ஆசீர்வாதத்தின் புறப்படுதலாக மாறும்னு யூதர்கள் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். அதை சிறு வயதிலிருந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்து கொடுத்து அநேக சேனல்ஸ் திறந்ததுன்னா ஒரு காலகட்டம் இந்த எல்லா கால்வாயும் போய் பலவிதமான ஊற்றுகளை புறப்பட பண்ணி பலவிதமான நன்மைகளை நம்மை தேடி திரும்பி வந்து சேர்ந்து நாம் பரிபூர்ணம் அடைவோம் என்கிற நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். எவ்வளவு நல்ல நம்பிக்கை இல்லை? வாழ்க்கையில கொடுக்க கற்றுக்குங்க. கொடுத்து விட்டுடுங்க. கொடுத்துட்ட பிறகு அவங்க நமக்கு அடிமைப்படுத்திக்கணும், திரும்பி அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பீங்கன்னா கொடுத்ததை நீங்க இழந்துருவீங்க. கொடுப்பதின் வல்லமை கொடுத்து விட்டு விடுவதில் தான் இருக்கிறது. கொடுத்து விடுங்கள், கொடுத்து வாழுங்கள், ஞானமாய் கொடுங்கள், எல்லாவற்றையும் கொடுக்காதிருங்கள், தேவ ஞானத்தோடு கொடுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென்.